இங்கே அங்கே கோல் சொல்றது அல்லது கலகம் பண்றது, இது மாதிரி எதனா காரியங்களை செய்ய மாட்டேன்னு தீர்மானம் பண்ணிட்டு அதை செய்யும் போது நல்லா தெரியும் பரிசுத்தான விலகிறாரு. அப்போ நம்ம உட்கார்ந்து யோசிக்கணும். அப்படியே விட்டுறக்கூடாது. விட்டா அப்படியே ஆள் தான் ஒரு மாம்சத்துக்கு வாழ்க்கை போயிடுவோம். உட்கார்ந்து யோசித்து எங்கேயோ தப்பு நடந்துச்சு அப்படியே யோசிச்சு பரிசு உணர்த்துவார். நீ இந்த இடத்துல உன்னுடைய தீர்மானத்தை மீறி விட்டாய். நீ இப்படி பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பொய் சொன்ன, இதை சரிப்படுத்து. உடனே ஜாமன், ஆண்டவரே நான் தீர்மானித்தேன், ஆனால் தப்பு பண்ணிட்டேன், மன்னிங்க, நான் இனிமேல் ஒழுங்காக இருக்கிறேன், தேவ பிரசனத்துக்குள்ளே திரும்ப வந்துடுவோம். இது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். பெருமையாக நம்மளை பற்றி பேசியிருப்போம், அப்போ பரிசுத்தம் போயிருப்பார். எங்கே போனார் தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஓ, இந்த இடத்துல நான் என்னை பற்றி பெருமையாக பேசினேன், பரிசுத்த ஆவியானவரே என்னை மன்னிச்சிங்க, இனிமேல் பேச மாட்டேன், திரும்ப வந்துடுவார். உங்களை விடவே மாட்டார், விடவே மாட்டார். எப்பெல்லாம் உங்களை தாழ்த்துகிறீர்களோ, எப்பெல்லாம் உங்க தவறை உணர்ந்து தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது உடனே அவருடைய பிரசன்னம்